ஹாய் ஹால் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ மைசெல்ஃப் பாலமுருகன். நான் இங்கே வந்து எஸ்எல்இ இன்ஸ்டியூட்டில் டேட்டா சயின்டிஸ்ட் ட்ரைனராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், டேட்டா விஷுவலைசேஷன். ஸோ டேட்டா விஷுவலைசேஷனில் டேட்டாவை பற்றி எப்படி விஷுவலாக நம்ம கன்வே பண்ண போகிறோம், அதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பேசிக்காக ஒரு ஸ்டூடெண்ட் கிட்டேருந்து ஒரு டேட்டாஸ் எடுக்கிறீங்க மோராலஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு டேட்டா எடுக்கிறீங்கன்னா, ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ என்ன கோர்ஸ் நீங்கள் எடுக்க போகிறீங்க சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ரிவ்யூ போல் எடுக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. ஒரு மினிமம் ஒரு 1000 மெம்பர்ஸ் கிட்ட நம்ம வந்து டேட்டாஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து என்னெல்லாம் வாங்குவீங்கன்னா, ஸோ உங்கள் நேம்ஸ், ஏஜ், அதுக்கப்புறம் கோர்ஸ் டீட்டெயில், அதாவது நீங்கள் என்ன கோர்ஸ் வந்து ஃபிமிலியரான கோர்ஸ், அதாவது நீங்கள் வந்து இப்போ ஃப்யூச்சரில் எந்த கோர்ஸ் எடுத்தால் எது வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போது சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் எடுக்க போகிறீங்க. ஸோ அது போல் நம்ம வந்து ஒரு 1000 மெம்பர்ஸ் கிட்ட டேட்டாஸ் வாங்குறோன்னா, இப்போ அதுதான் என்னோட வந்து டாஸ்க்காக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து 1000 மெம்பர்ஸ் கிட்ட ஒரு மினிமம் நேம், ஏஜ் அண்ட் தென் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் தென் உங்களோட அட்ரஸ், லொக்கேஷன்ஸ் ஆர் எனி அதர் திங்ஸ், இது போல் ஒரு 5 to 6 காலம்ஸ் நான் வாங்குறேன். இப்போ ஒரு 1000 டேட்டாஸ் கிட்டே என்கிட்ட இருக்கும், ப்ளஸ் ஒரு 6 to 7 காலம்ஸ். ஸோ மொத்தம் எனக்கு வந்து 6000 டேட்டாஸ் என்கிட்ட வரப்போகுது. சரியா? இப்போ எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த 6000 டேட்டா வந்து என்னோட ஹெட்டுக்கிட்டயோ இல்லை என்னோட டிஎல்கிட்டயோ நான் ஷோ பண்ணுறேன்னா, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஷோ த திங்ஸ். ஸோ அப்போ தான் வந்து நம்ம அந்த ஷோ பண்ணுறது, நான் வந்து இந்த 6000 டேட்டாவை நான் ஷோ பண்ணுறத விட ஒரு விஷுவலைசேஷனை நான் காட்டினேன்னா இட்ஸ் வெரி ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ என்னோட டைமும் சேவ் ஆகும். அதே போல் என்னோட டிஎல்ஆர், என்னோட மேனேஜர்ஸ் அவங்கக்கிட்ட வந்து நான் ஷோ பண்ணும்போது இது ஒரு விஷுவலாக எனக்கு வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் காட்டும். ஸோ நான் டேட்டாவை ஷோ பண்ணுறதுக்கு இல்லாமல், ஓகேவா? ஸோ அதுதான் நம்மளோட ஒரு யூஸ் கேஸாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னெல்லாம் வந்து சார்ட்ஸ் இருக்குது, என்னெல்லாம் வந்து விஷுவலைசேஷன் இருக்குது, என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்குது. ஸோ இந்த டேட்டாவை நம்ம வந்து ஷோ பண்ணுறதோட ஒரு விஷுவலைசேஷனாக பண்ணும்போது இட்ஸ் வெரி ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தென் ஈஸியாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுதான் ஒரே ஒரு ரீசன். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா, இப்போ வந்து டேட்டா விஷுவலைசேஷனில் நமக்கு மினிமம் ஒரு 12 to 15 சார்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த ரா டேட்டாவோட யூஸ் கேஸையும், அந்த டேட்டா வந்து எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், அந்த டேட்டா வந்து விஷுவலாக எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், ஸோ இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணும், இதெல்லாம் சப்போர்ட் பண்ணாத சொல்லிட்டு இந்த ஒரு ஃபார்முலா போல் நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதும். அதுவே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சருக்கு யூஸ் பண்ணுறதுக்காக. வெறும் அதுதான் நம்மளோட மோட்டிவாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டேவாக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நம்ம சிம்பிளாக வந்து ஒரு 15 சார்ட்ஸ், நம்ம வந்து சார்ட்ஸ் நம்ம சொன்னோன்னா நம்மளுக்கு வந்து மைண்டில் வரது எல்லாமே பார் சார்ட், காலம் சார்ட், ட்ரைன் சார்ட் ஆர் வாட்டர்ஃபால் சார்ட்ஸ், இது போல் ஒரு மினிமம் ஒரு 4 to 5 திங்ஸ் தான் வரும். பட் இன்றைக்கி வந்து ஒரு 12 சார்ட்ஸ் கிட்ட நம்ம வந்து திரும்பி வேறு டிஃப்ரெண்ட் திங்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதான் நம்மளுக்கு யூஸ் கேஸாக இருக்க போது. இப்போ பார் சார்ட் சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ஒரு திங்ஸ் இருக்கும். ஸோ அது என்னெல்லாம் இருக்குன்னா, மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து என்னெல்லாம் டேட்டா வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ நம்மளுக்கு என்னென்ன டேட்டா சப்போர்ட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு 2 திங்ஸ் இருக்கும். ஒன்று கேட்டகரிக்கல் டேட்டா, இன்னொன்று நியூமெரிக்கல் டேட்டா. ஸோ இதுதான் மெயின் திங்ஸ். இதில் நீங்கள் கேட்டகரிக்கல் டேட்டாவை என்னெல்லாம் சொல்லுவீங்கன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நேம்ஸ் ஆர் லொக்கேஷன் ஆர் உங்களோட கோர்ஸ் நேம்ஸ், இது போல் கேட்டகரிக்கலாக வருது எல்லாமே நீங்கள் கேட்டகரிக்கல் டேட்டா சொல்லுவீங்க. இதே நீங்கள் நியூமெரிக்கல் டேட்டாலாம் என்ன சொல்லுவீங்கன்னா, ஒரு ஏஜஸ் ஆர் உங்களோட நம்பர்ஸ் இல்லை உங்களோட மார்க்ஸ், அது போல் சொல்கிறதெல்லாம் நீங்கள் வந்து நியூமெரிக்கல் டேட்டா சொல்லுவீங்க. அதாவது குவான்டிடேட்டிவ் டேட்டான்னு சொல்லுவீங்க. இந்த 2 திங்ஸ் தான் இருக்கும் மோர் ஆர் லெஸ். ஸோ இதுதான் நம்ம வந்து மெயின் திங்ஸாக வச்சுப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து பார் சார்ட் நம்ம சொல்கிறோன்னா, ஸோ பார் சார்ட் இட் சிம்பிளி கண்டெயின் 2 திங்ஸ். ஒன்று வந்து கேட்டகரிக்கல் டேட்டா, ஒன்று வந்து நியூமெரிக்கல் டேட்டா. அதாவது எக்ஸ் ஆக்சஸில் நீங்கள் கேட்டகரிக்கல் டேட்டா வைப்பீங்க, ஒய் ஆக்சஸில் நியூமெரிக்கல் டேட்டாஸ் வச்சுப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சொன்னா போல் இப்போ வந்து என்கிட்ட ஒரு 1000 டேட்டாஸ் இருக்குது. 1000 டேட்டாவில் நேமு, கோர்ஸ் நேம்ஸ் அண்ட் தென் ஸோ அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னெல்லாம் ஃபிமிலியராக இருக்காங்க, அந்த கோர்ஸ் வந்து எது வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்க போகுது, அதுதான் நம்மளோட வந்து டேட்டாவை நான் வாங்க போகிறேன் ஸ்டூடெண்ட் கிட்டேருந்து. இப்போ என்னெல்லாம் கொடுக்க போகிறேன், நேம் இருக்க போகுது, கோர்ஸ் நேம்ஸ் இருக்க போகுது, அடிஷனலாக அவங்க லொக்கேஷன்ஸ் ஆர் அவங்களோட நேம், அவங்க என்ன டிகிரி பண்ணிருக்காங்க, ஸோ அவங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் என்கிட்ட இருக்க போகுது. இப்போ நான் விஷுவலாக காட்டும் போது அவங்களோட மெயிலாக ஃபீமேலாக செக் பண்ண போகிறேன். ஸோ அந்த மெயிலோட ஃபீமேலும் எத்தனை பேர் இந்த வந்து ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது அந்த ஃபார்ம் எத்தனை பேர் ஃபில் பண்ணிருக்காங்க நான் செக் பண்ண போகிறேன். இப்போ நான் பார் சார்ட்டில் எக்ஸ் ஆக்சஸில் நான் எல்லாம் வைப்பேன்னா, ஒரு ஜெண்டரில் எத்தனை பேர் வந்து இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிருக்காங்க, அதான் என்னோட மோட்டிவாக இருக்கும். அப்போ ஃபார்மில் வந்து மெயில் அண்ட் ஃபீமேல் நான் வந்து கீழே கொடுத்துக்க போகிறேன். அவங்க எத்தனை பேர்லாம் ஃபில் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெயில் வந்து இங்கே 600 பேர் வந்து ஃபில் பண்ணிருக்காங்க, ஃபீமேல் வந்து 400 மெம்பர்ஸ் ஃபில் பண்ணிருக்காங்க. ஸோ இதை வந்து நான் வந்து பார் சார்ட்டாக ஷோ பண்ணுவேன். ஸோ மெயில் அண்ட் ஃபீமேல் அவங்களோட கவுண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒய் ஆக்சஸ் அண்ட் எக்ஸ் ஆக்சஸ் நான் கொடுக்குறா போல் இருக்கும். ஸோ இது போல் பண்ணுறத நம்ம பார் சார்ட் சொல்லுவோம். ஸோ பேசிக்காக இதில் வந்து என்னெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் நமக்கு தெரியணும், எதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு தெரியணும்னா கேட்டகரிக்கல் டேட்டா, நியூமெரிக்கல் டேட்டா நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சு, இல்லை நம்ம என்னெல்லாம் அவாய்ட் பண்ணுவோம்னா, பேசிக்காக நீங்கள் வந்து கேட்டகரிக்கல் டேட்டாவில் வந்து இந்த பார் சார்ட்டில் வந்து நிறைய கேட்டகரிக்கல் டேட்டா வந்துருச்சு, நம்ம வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து மினிமம்
மெயில் அண்ட் ஃபீமேல் 2 இருக்குது. ஸோ இட்ஸ் ஓகே. அதே போல் எனக்கு வந்து ஒரு கோர்சஸ்னால் ஒரு 10 கோர்ஸ் இருக்குது. ஓகே. இதே வந்து இந்த காலம்லேயே வந்து ஒரு 100 காலம்ஸ் இருக்குது, 200 காலம்ஸ் இருக்குது, அதாவது 100 ரோஸ் இருக்குது, 200 ரோஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து அட்ரஸே இருக்கும்போது அட்ரஸ் வந்து யூனிக்காக இருக்கும் அந்த 1000 பேருக்கும். அப்போ எனக்கு 1000 பேருக்கு நான் வந்து காலமில் வந்து ஒரு இதுவும் போட்டேன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதனால நம்ம வந்து அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து பார் சார்ட்டில் எக்ஸ் ஆக்சிஸில் நிறைய காலம் இருந்தால் நீங்கள் போடாதீங்க. அதாவது டிஸ்க்ரீட்டாக இருக்கிறது மட்டும் யூஸ் பண்ணணும், கண்டினியூஸ் வேல்யூ யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதான் அவாய்ட் பண்ணுற திங்ஸ். செகண்ட் திங், டேட்டா வந்து கண்டினியூஸாக இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஸோ டூ மெனி கேட்டகரிக்கல் டேட்டாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பாயிண்டாக இருக்கும். இதான் பார் சார்ட். இதே நீங்கள் வந்து பவர் பிஐயில் என்ன சொல்லுவீங்கன்னா, பார் சார்ட்டை வந்து அப்படியே காலம் சார்ட்டாக வந்து எக்ஸ் ஆக்சஸும் ஒய் ஆக்சஸும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது வந்து பார் சார்ட் காலம் சார்ட்டாக மாறும். இதே வந்து எக்ஸும் ஒய்யும் நீங்கள் வந்து திருப்பி இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா காலம் சார்ட்டாக மாறும். இதான் 2 திங்ஸ். இதுதான் நீங்கள் பவர் பிஐயில் படிக்க போகிற திங்ஸ். இதை தவிர நீங்கள் வந்து எந்த டேட்டா விசுவலைசேஷன் பேண்டாஸ் போனாலும் நியூமரிக்கல் போனாலும் இட்ஸ் வெரி ஈஸியர் டு விஷுவல் த திங்ஸ். இதான் நம்ம பண்ணுற ப்ராசஸ். ஓகே, இதான் வந்து பார் சார்ட். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் சார்ட் வந்து பார் சார்ட் கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ வந்து லைன் சார்ட்னு என்னென்னு பார்ப்போம். ஸோ லைன் சார்ட் பொறுத்தவரை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கண்டினியூஸ் டேட்டாவும் டைம் சீரிஸ் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டைம் சீரிஸ் அனாலிசிஸ்னு ஒன்றும் இல்லை, எதெல்லாம் வந்து டைமை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோமோ. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு இயர் வைஸ் நீங்கள் ஏதோ ஒரு அனாலிசிஸ் பண்ண போகிறீங்க. இப்போ நான் வந்து ஒரு டேட்டா வந்து இப்போ நான் கொடுத்தேன், அந்த 1000 பேர்கிட்ட நான் டேட்டா வாங்க போகிறேன்னு சொல்லிட்டேன். இப்போ அந்த 1000 பேர் நான் டேட்டா வாங்க போகிறேன், எப்போ எந்தெந்த டைமில் நான் வாங்கினேன், எந்த லிமிட்டில் நான் வாங்கினேன், எந்த மந்தில் வாங்கினேன், எந்த டைமில் வாங்கினேன் சொல்லிட்டு நான் செக் பண்ணுற போகிறேன்னா அப்போ நீங்கள் லைன் சார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்றைக்கி நான் அனுப்பிச்சி விட்டேன். ஸோ நாளைக்கு ஒருத்தர் ஃபில் பண்ணிருப்பாரு, அடுத்த நாள் ஒருத்தர் ஃபில் பண்ணுவார், நெக்ஸ்ட் வீக்கு அப்புறம் ஒரு 10 பேர் ஃபில் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் மந்த்துக்கு அப்புறம் ஒரு 10 பேர் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இது போல் நான் டைம் அனாலிசிஸ் வச்சு நான் வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறேன். அப்போ சொல்கிறது டைம் லைன் சார்ட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு 2 திங்ஸ் இதில் சப்போர்ட் பண்ணும். ஒன்று கண்டினியூஸ், இன்னொன்று வந்து டைம் சீரிஸ் அனாலிசிஸ். ஸோ இந்த 2 தான் வரும். ஸோ இதில் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய கான்செப்ட் என்னென்னா ஒன்லி யூஸ் லைன் சார்ட் அண்ட் தேர் இஸ் லாஜிக்கல் ஆர்டர். ஸோ லாஜிக்கல் ஆர்டராக நீங்கள் இருக்கும்போது மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க. லாஜிக்கல் ஆர்டர்னா ஒன்றும் இல்லை, லைக் ஒரு பர்சன்ஸ் இருக்காங்கன்னா பர்சனோட ஃபஸ்ட் வந்து எஜுகேஷன் போவார். எஜுகேஷனில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டடீஸ் 10th to 12, அதுக்கப்புறம் காலேஜ், அதுக்கப்புறம் பிஜி, அப்புறம் ஒர்க். ஸோ இதெல்லாம் வந்து ஆர்டர் திங்ஸ் சொல்லுவீங்க. இதே அன்ஆர்டர் திங்ஸ் நிறையா வரும். ஸோ இப்போ நம்ம வந்து அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம்னா லாஜிக்கல் ஆர்டர்னா இதான் ஒரு லாஜிக்கல் திங்ஸ் உங்களுக்கு வரும். அது போல் டேட்டாஸ்லாம் சப்போர்ட் பண்ணுறது ஒரு லைன் சார்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். செகண்ட் திங், டைம் சீரிஸ் அனாலிசிஸ் இருக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான திங்ஸ் இல்லை அவாய்ட் பண்ண வேண்டிய என்னென்னா ஒரு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டேட்டாஸ் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டைம் சீரிஸ் அனாலிசிஸில் இப்போ நான் வந்து 1980 to 2000 கிட்டே எனக்கு டேட்டாஸ் இருக்குன்னா இந்த டேட்டாஸ்குள்ளே தான் நான் வந்து அனாலிசிஸ் பண்ண போனால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதே நீங்கள் வந்து டேட்டாஸ் மிக்ஸ் ஆகிருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் 1990 இருக்குது, அப்புறம் வந்து 1970 இருக்குது, இல்லை 1980 இருக்குது, இது போல் மிக்ஸ் பண்ணி ரிலேஷன்ஷிப்பே இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் லைன் சார்ட் சப்போர்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா லைன் சார்ட் எப்படி இருந்தாலும் ஒரு ஃப்ளோவாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் இப்படி வரும். ஸோ இது போல் வரும்போது நீங்கள் வந்து ஏதோ ஒரு டிஸ்கண்டினியூ ஆச்சுன்னா அந்த லைனில் வந்து மிஸ்டேக் வர நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ண தேவையில்லை. அதுதான் லைன் சார்ட்டோட மெயின் திங்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ 2 சார்ட்ஸ் பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார் சார்ட்னு ஒன்று பார்த்தோம், அப்புறம் லைன் சார்ட்னு ஒன்று பார்த்தோம். இப்போ தேர்ட் ஒன்றா நம்ம பார்க்க போகிறது வந்து பை சார்ட் ஆர் டோனட் சார்ட். ஸோ ரெண்டுமே ஒரே திங்ஸ் தான் சொல்லுவோம். இப்போ நம்ம ரெண்டுமே பார்த்தோம்னா லைன் சார்ட்டும் பார் சார்ட்டும் பேசிக்லி கேட்டகரிக்கல் டேட்டா, நியூமரிக்கல் டேட்டா ஆர் டைம் சீரிஸ் அனாலிசிஸ், இந்த 3 திங்ஸை நம்ம சப்போர்ட் பண்ணோம். பட் இங்கே வந்து நம்ம பார்க்க போகிறது பை சார்ட். ஸோ பை சார்ட் ஆர் டோனட் சார்ட் ரெண்டுமே ஒரே மாதிரி விசுவலைசேஷன் தான் இருக்கும். ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா உங்களுக்கு வந்து பை சார்ட்டில் ஓவரால் ஃபுல்ஃபில்டாக இருக்கும். இதே டோனட் சார்ட்டில் சென்டரில் கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ அந்த கேப் எதுக்காகனா யூ வாண்ட் டு டூ சம் விஷுவல் ஃபார்மேட். நீங்கள் இன்னும் கொஞ்சம் யூசர்கிட்ட வந்து விஷுவலாக நீங்கள் வந்து கன்வே பண்ண போகிறீங்க ஒரு 2-3 திங்ஸ். அப்போ நீங்கள் வந்து உள்ள ஒரு இமேஜையோ இல்லைனா ஒரு டேட்டாஸோ நீங்கள் இன்சர்ட் பண்ணுறது அந்த டோனட் சார்ட்டோட திங்ஸ். பட் ரெண்டுமே ஒரே ஃபோக்கஸ், நம்மளோட ஐடியாஸ் தான் இருக்கும், வேறு எதுவுமே இல்லை. ஸோ பை சார்ட்டுக்கும் டோனட் சார்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இட்ஸ் பேசிக்லி யூ வாண்ட் டு ஆட் சம் மோர் இன்ஃபர்மேஷன் இன் திஸ் சார்ட். ஸோ அதான் நீங்கள் வந்து டோனட் சார்ட்டோட மெயின் திங்ஸ். இப்போ எதுக்காக நான் வந்து பை சார்ட் டோனட் சார்ட் யூஸ் பண்ணோம் இன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் லைன் சார்ட் ஆர் பார் சார்ட். இந்த பார் சார்ட்டை லைன் சார்ட்டை விட்டுட்டு நான் வந்து எதுக்கு வந்து இந்த டோனட் சார்ட்டை யூஸ் பண்ணோன்னா ஒரே ஒரு மெயின் திங்ஸ் தான். நீங்கள் வந்து அங்கே வந்து ஒரு கவுண்ட்டை யூஸ் பண்ண போகிறீங்க, டைம் சீரிஸை யூஸ் பண்ண போகிறீங்க. இதே வந்து பை சார்ட் ஆர் டோனட் சார்ட்டை நீங்கள் வந்து ஒரு பர்சன்டேஜாக எடுத்துகிட்டு வந்து நான் காட்ட போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து மெயில் அண்ட் ஃபீமேல் வந்து எனக்கு 600 மெயில் இருக்காங்க, இதே வந்து 400 ஃபீமேல் இருக்காங்கன்னா இது எனக்கு வந்து பர்சன்டேஜாக பார்த்தீங்கன்னா 60-40 ரேஷியோ. ஸோ அந்த 60-40 ரேஷியோவை நீங்கள் வந்து பை சார்ட் ஆர் டோனட் சார்ட் ரேஷியோவை பர்சன்டேஜாக கன்வே பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுற ஒரே ஒரு திங்ஸ் தான். இதில்
நீங்கள் அவாய்ட் பண்ணோன்னா ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் எப்போல்லாம் அவாய்ட் பண்ணுவீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக சொன்னால், இப்போ வந்து நம்ம வந்து பார் சார்ட்டை நம்ம எதுக்காக அவாய்ட் பண்ணுவோம்? நிறைய கேட்டகரிக்கு இருந்துச்சா எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாதுன்னு சொல்லிட்டேன். இதே வந்து லைன் சீரிஸில் ரிலேஷன்ஷிப்பே இல்லைன்னா நம்மளுக்கு யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டேன். அதே தான் இங்கேயும். இங்கே வந்து நிறைய கேட்டகரிக்கு டேட்டா நம்மளுக்கு வந்துருச்சு. அதாவது மேல் ஃபீமேல் இல்லாமல் ஒரு டிஸ்க்ரீட் வேல்யூ இல்லாமல் கண்டினியூஸ் வேல்யூவாக இருந்துச்சு. அப்போ அந்த கண்டினியூஸ் வேல்யூவாக இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து பை சார்ட் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அந்த பை சார்ட்டில் உங்களுக்கு தெரியும் ஒரு 100% ரேஷியோவாக இருக்கும். அந்த 100% ரேஷியோவை நீங்கள் வந்து மிஸ் பண்ண லைன்னா ரொம்ப சின்னதாக தெரியும். அப்போ நம்மளுக்கு பர்சன்டேஜே ஒன்றுமே தெரியாது. லைக் 0.00 ரேஷியோவாக வந்துடும். ஸோ அப்போ நம்மளை வந்து அனாலிசிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மினிமம் ஒரு டிஸ்க்ரீட் வேல்யூவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பை சார்ட் ஆர் டோனட் சார்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதான் மெயின் திங்ஸ். அதுக்கப்புறம் வந்து கம்பேரிங் டேட்டா அக்ராஸ் த குரூப்ஸ். ஸோ குரூப் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ப்ராப்பராக யூஸ் ஆகும். அதை தவிர இது வந்து யூஸ் ஆகாது. இதான் மெயின் திங்ஸ். இதுதான் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கான திங்ஸ். ஓகே, இதுவரை நம்ம பார்த்தது 3 சார்ட்ஸ் பார்த்தோம். ஸோ பார் சார்ட், லைன் சார்ட், அப்புறம் பை சார்ட் ஆர் டோனட் சார்ட். 4th திங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து ஸ்கேட்டர் பிளாட் சொல்லுங்கள். ஸ்கேட்டர் பிளாட்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு பவர் பியில் ஒரு மெயின் திங்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஸ்கேட்டர் பிளாட் தான். இருக்கிறதுலே பவர் பியில் 3D பிளாட்னு ஒரு மெயின் திங்ஸ், மெயின் கான்செப்ட் வரும். அதுக்கு வந்து யூஸ் பண்ணுற ஒரு திங்ஸ் தான் இந்த ஸ்கேட்டர் பிளாட். ஸோ ஸ்கேட்டர் பிளாட்டில் நீங்கள் வந்து நம்ம இதுவரை பார்த்ததில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான திங்ஸ். இந்த டேட்டாஸ் நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னா கண்டினியூஸ் வேல்யூஸ், அதாவது கண்டினியூஸ் திங்ஸை யூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் பை வேரியட்டாக இருக்கணும். பை வேரியட்னு இதுவரை நம்ம எதுவுமே பார்த்துருக்க மாட்டோம். இங்கே பார்க்க போகிற திங்ஸ்னால் பை வேரியட்னா ஒரு 2 வேரியபிள் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதாவது 2 காலம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் அண்ட் தென் எனர்ஜி. இப்போ ஏஜ் ஏற நம்மளுக்கு எனர்ஜி வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு மெயின் திங்ஸ், அதாவது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும். இதை நீங்கள் வந்து டெய்லி படிச்சுட்டே இருக்கீங்க, நிறைய வந்து ஸ்லீப் இல்லாமல் நீங்கள் படிச்சுட்டே இருக்கீங்கன்னா அப்போ உங்களோட மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது போல் பாசிட்டிவ் கார்லேஷன் அண்ட் நெகட்டிவ் கார்லேஷன் 2 ப்ராசஸ் வரும். இது போல் நீங்கள் கார்லேட் பண்ணி படிக்க போகிற ஒரு அனாலிசிஸ் பண்ண போகிறீங்க ஒரு டேட்டாவில். அப்போலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்கேட்டர் பிளாட். 2 டேட்டா யூஸ் பண்ணுவீங்க. ஒன்று கண்டினியூஸ், இன்னொன்று பை வேரியட். இந்த மெயின் திங்ஸ் இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகி ஆகணும். செகண்ட் திங், எப்பப்போலாம் நீங்கள் இதை அவாய்ட் பண்ணுவீங்கன்னா, ஸோ ஸ்கேட்டர் பிளாட்டில் ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்லை, ஒரு இர்ரிலவெண்ட்டாக இருந்துச்சுன்னா வேரியபிள்னா அப்போ நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போது உங்களோட வந்து ஸ்டூடெண்ட்டோட டேட்டா என்கிட்ட இருக்குது. ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட்டோ இல்லை ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் டேட்டா என்கிட்ட இருக்குது. இப்போ என்கிட்ட இந்த நேம் வச்சவங்களாம், அதாவது ஏல பேர் வச்சவங்களாம் எல்லாம் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துருவாங்க, பியில் வச்சவங்களாம் வந்து செகண்ட் ரேங்க் எடுப்பாங்க. நம்மளால சொல்ல முடியாது. இட்ஸ் இர்ரிலவெண்ட் டேட்டா. இதே இந்த ரோல் நம்பரில் இருக்கவங்கலாம் கண்டிப்பாக நல்ல மார்க் எடுப்பாங்க, இந்த ரோல் நம்பர் இல்லாதவங்க வந்து நல்ல மார்க் எடுக்க மாட்டாங்க, நம்ம சொல்ல முடியாது. அதாவது இந்த காலம் வச்சு இந்த காலம் அனாலிசிஸே பண்ண முடியாது. இது போல் சொல்கிறேன், இர்ரிலவெண்ட் டேட்டா சொல்லுவீங்க, வேறு எதுவுமே இல்லை. இர்ரிலவெண்ட் டேட்டா இந்த காலமும் இந்த காலம் சம்மந்தமே இல்லை. இப்போ எனக்கு இந்த ஏஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஹைட்டில் இருப்பாங்க. ஸோ மோர் ஆர் லெஸ் இட்ஸ் கார்லேட்டட். ஸோ இதே வந்து எனக்கு வந்து அதாவது வந்து ஒரு மினிமம் 10 ஏஜ்க்குள்ளே இருக்கவங்க கண்டிப்பாக எனக்கு வந்து 100 சென்டிமீட்டருக்குள்ளே தான் இருப்பாங்க. இது நான் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரூவ்டு திங்ஸ். இதே ப்ராசஸ் நம்ம ப்ரூவ் பண்ணுறதெல்லாம் வந்து கார்லேட் பண்ணுறேன்னா அப்போ நீங்கள் ஸ்கேட்டர் பிளாட் யூஸ் பண்ணிக்கலாம். இது இர்ரிலவெண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்கேட்டர் பிளாட் யூஸ் பண்ண தேவையில்லை. அதான் வந்து ஸ்கேட்டர் பிளாட்டில் ஒரு மெயின் திங்ஸ். செகண்ட் திங், whenever the multiple category நீங்கள் இதில் சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இது பை வேரியட். 2 காலமுள்ள நம்மளால சப்போர்ட் பண்ண முடியும். அதுக்கு மேலே போச்சுன்னா இது வந்து யூஸ் ஆகாது. இதை மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் வெரி ஈஸியர் சார்ட் இன் பவர் பி டேட்டா விசுவலைசேஷன். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ இதுவரை பார்த்ததெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்ஸாக பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு பபுள் சார்ட்னு ஒரு நியூ திங்ஸ். பபுள் சார்ட்னா ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தது எல்லாமே வந்து ஒரு கேட்டகரிக்கல் டேட்டா, நியூமரிக்கல் டேட்டாவோட சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் நம்ம விஷுவலாக நீங்கள் ரியல் டைம் டேட்டாஸில் எல்லாமே வந்து கேட்டகரி நியூமரிக்கல் மட்டும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு டெக்ஸ்ட் அனாலிட்டிக்ஸாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு ப்ராடக்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ரிவ்யூன்னு ஒன்று கொடுப்பீங்க மோராலஸ். இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஃப்ளிப்கார்ட் போகிறீங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட் போகிறீங்கன்னா இப்போ எனக்கு வந்து ப்ராடக்ட் நான் வாங்க போகிறேன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைடுன்னு ஒன்று இருக்கும், நெகட்டிவ் சைடுன்னு ஒன்று இருக்கும். அதாவது ப்ராடக்ட்டை பற்றி. ஸோ நிறைய பேர் அந்த ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ கொடுப்பாங்க, பாசிட்டிவாக கொடுப்பாங்க. பாசிட்டிவாக கொடுத்தா இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கும் சொல்லிட்டு நீங்கள் வாங்கிடுவீங்க. இது நெகட்டிவாக கொடுத்தா இது கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ்லெஸ்ஸாக நீங்கள் கொடுத்துருவீங்க. இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட் நான் வாங்க போகிறேன்னா எனக்கு கண்டிப்பாக அந்த ரிவ்யூ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ நான் ரிவ்யூ படிச்சு தான் நான் வாங்குவேன். ஸோ இப்போ அதே போல் நான் ரிவ்யூ வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ண போகிறேன். இது வந்து என்கிட்ட ஒரு 1000 ரிவ்யூஸ் என்கிட்ட வந்து ஒரு ப்ராடக்ட்டை பற்றி எனக்கு வந்திருக்கு. இப்போ அந்த 1000 ரிவ்யூ வச்சு நான் வந்து ஒன்றா படிச்சுட்டு இருக்க முடியாது. என்னோட ஹெட்டுக்கு வந்து எனக்கு வந்து டக்குன்னு சொல்கிறாங்க, ஸோ இது வந்து எனக்கு ரிவ்யூ பண்ணி தாங்கப்பா, இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கா இல்லையா, இது சேல்ஸ் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு என்கிட்ட ஏதோ ஒரு டிஎல்ஓ இல்லை என்னோட மேனேஜரோ சொல்லிருக்காருன்னா இப்போ நான் வந்து அதை நான் வந்து ரிவ்யூ பண்ணணும். ஸோ நான் ஒன்றா வந்து படிச்சுட்டு இருக்க முடியாது. நான் வந்து ஒரு விஷுவலைசேஷனை டக்குன்னு நான் போயிடலாம். அந்த விஷுவலைசேஷன் போகிறதுக்கு ஒரு மெயின் சார்ட் அந்த பபுள் சார்ட். அதை ஒரு டெக்ஸ்ட் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது NLP மாடல் போல் ஒரு ப்ராசஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வச்சு ப்ராசஸ் பண்ண போகிறீங்கன்னா அப்போ யூஸ் பண்ணுற ஒரு மெயின் சார்ட் தான் இந்த பபுள் சார்ட். ஸோ இதில் வந்து என்னென்னலாம் இருக்குன்னா கண்டினியூஸ் வேல்யூ கண்டிப்பாக இருக்கணும். செகண்ட் திங் மல்டிவேரியட்டாக இருக்கணும். மல்டிவேரியட்னா நிறைய வேல்யூஸ், அதாவது நிறைய லெட்டர்ஸ். இப்போ ஒரு ரிவ்யூன்னு எடுத்திங்கன்னா ரிவ்யூவில் வந்து கண்டிப்பாக நிறைய வேல்யூஸ் இருக்கும்.
அந்த வேல்யூஸ் வச்சு தான் நம்ம அனாலிசிஸ் பண்ணுறா போல இருக்கும். ஸோ அதனால இது ஒரு மல்டி வேரியேட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்பப்போலாம் இதை வந்து அவாய்ட் பண்ணணும்னா, ஸோ இப்போ நீங்கள் வந்து பபுள் சார்ட் சொல்லும்போது நம்ம விஷுவலாக நம்ம பார்த்துருப்போம். ஸோ விஷுவலாக பார்க்கும்போது ஒரு பபுளாக, அதாவது ரவுண்டாக இருக்கும். ஸோ அந்த ரவுண்டாக இருக்கும்போது இப்போ எனக்கு வந்து இந்த பபுளில் என்ன சொல்லுவேன்னா பாசிட்டிவ் ரிவ்யூஸ்னால், இப்போ பாசிட்டிவ் லெட்டர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த ரிவ்யூ வந்து குட்டாக இருக்குது, ஸோ இது வந்து எனக்கு போட ஃபிட்டாக இருக்குது, இது வந்து ப்ராப்பராக இருக்குது, இது வந்து எனக்கு வந்து சப்போர்ட் நல்லா பண்ணுறது, இந்த கலர் வந்து எனக்கு வந்து ஏற்றி காட்டுது. அதுபோல் நீங்கள் நிறைய ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. அப்போ நிறையா வரையும் நம்ம திருப்பி பார்த்தோன்னா குட். ஸோ அந்த குட்டு ஒரு பாசிட்டிவாக நிறையா வரும். இப்போ எனக்கு இந்த பபுள் சைஸில் அந்த குட்டை பற்றி நிறைய பபுள்ஸ் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா, அப்போ வந்து இந்த ரிவ்யூ நல்லா இருக்குன்னு நான் வந்து எடுத்துப்பேன். இதே வந்து எனக்கு நெகட்டிவாக நிறையா இருக்குன்னு நினச்சேன்னா, அதாவது இது வந்து பேடு, இதை எனக்கு யூஸ் பண்ணவே முடியல, இது வந்து எனக்கு வந்து ஃபிட்டாக இல்லை, நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு நம்மளுக்கு வந்து நிறைய ப்ராசஸ் வந்துச்சுன்னா, அப்போ இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்போ இதை வச்சு தான் நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம். இப்படி அனாலிசிஸ் பண்ணும்போது இந்த பபுள் சார்ட் வந்து பெருசாக, எந்த பபுள் வந்து பெருசாக பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா, அப்போ வந்து நிறைய பேர் அந்த பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க. இது கவுண்ட்டை வச்சு தான் அந்த வந்து பபுள் சார்ட் ரிவ்யூ வரும். அதாவது எனக்கு வந்து பாசிட்டிவ் குட்டாக இருந்துச்சுன்னா மல்டிபிள் திங்ஸில் சைஸ் பெருசாக இருக்கும். இதே நெகட்டிவாக இருக்கும்போது சின்னதாக இருக்கும். இதான் 2 திங்ஸ். இப்போ எனக்கு வந்து இந்த பபுள் சார்ட்டை நான் பார்க்கும்போது எது வந்து அதிகமாக அந்த கவுண்ட் வந்திருக்கோ அப்போ அது பெருசாக இருக்கும். அப்போ தான் நம்ம வந்து பபுள் சார்ட் பாசிட்டிவாக நெகட்டிவாக நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். இப்படி இருக்கும்போது ஒரு மைனஸ் வரும். இது மைனஸ்னால் இப்போ எனக்கு வந்து 1 ஆர் 2 திங்ஸ், இப்போ எனக்கு வந்து குட் வந்து 10 வந்திருக்கு, இது நெகட்டிவும் எனக்கு 10 வந்திருக்குன்னா, இப்போ எனக்கு மோர் ஆர் லெஸ் ரெண்டுமே ஒரே பபுளாக இருக்கும். ஸோ இதே போல் இப்போ குட் வந்து எனக்கு வந்து 10 வந்துருச்சு, பட் நெகட்டிவ் வந்து 8 வந்துருச்சுன்னா, இப்போ எனக்கு வந்து சைஸில் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியாது, ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இது போல் பண்ணும்போது எனக்கு வந்து கன்ஃபியூஷன் லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அது போல் இருக்கும்போது இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு அடுத்த சார்ட்டுக்கு போகும். அதுக்கு அடுத்த சார்ட் தான் நம்ம பேசுவோம். அது என்ன சார்ட்னு பார்ப்போம். அதோட கம்பேரிங் மல்டிபிள் கேட்டகரிஸ், நீங்கள் வந்து இதில் வந்து மல்டிபிள் கேட்டகரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அப்படி பண்ணும்போது சம்டைம்ஸ் ஏதோ ஒரு எரர் வரலாம். அப்போ வந்து இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு சார்ட்டுக்கு போய்க்கலாம். இதான் வந்து மெயின் திங்ஸ். இதான் பபுள் சார்ட். ஸோ இப்போ வந்து நம்ம பபுள் சார்ட் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹீட் மேப்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ ஹீட் மேப்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம காலம்ஸில் வந்து இப்போ என்கிட்ட 1000 காலம்ஸ் இருக்குது. இப்போ 1000 காலம்ஸில் எல்லா காலம்ஸும் நம்மளுக்கு வந்து தேவைப்படும்னு சொல்ல முடியாது. இப்போ எனக்கு வந்து இப்போ நான் சொன்னதே வந்து ஃபியூச்சரில் வந்து ஒரு டேட்டா வந்து எந்த டேட்டா வந்து நம்மளுக்கு அதிகமாக யூஸ் ஆக போகுது சொல்லிட்டு அதை வந்து நம்ம ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒரு கோர்ஸை நான் எடுக்கிறதுக்காக ஒரு ஃபார்மை நான் உங்களுக்கு ஃபில் பண்ண சொன்னேன். இப்போ ஃபில் பண்ணும்போது எனக்கு ஒரு 10 காலம்ஸ் வந்துருக்கு. ஓகேவா? இந்த 10 காலம்ஸும் நான் படித்தா எனக்கு போதும். அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போது எனக்கு சொல்ல போகுது. ஒரே ஒரு காலம் தான். அந்த காலம் எந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, அந்த காலமோட நேம் வந்து நான் கோர்ஸ் நேம்னு வச்சுருப்பேன். அந்த கோர்ஸ் நேம் மட்டுமே போதும், அந்த காலமோட திங்ஸ், அதாவது அந்த டேட்டாவோட ஃபுல்லாக ஓவரால் முடிச்சிடும். மீதி எல்லாமே நேமு, ஏஜ், இந்த லொக்கேஷன், அதாவது இந்த லொக்கேஷனில் இருக்கவங்க இந்த கோர்ஸ் தான் எடுப்பாங்க நம்ம சொல்ல முடியாது. இந்த ஏஜில் இருக்கவங்க இந்த கோர்ஸ் தான் எடுப்பாங்க சொல்ல முடியாது. இந்த நேமில் இருக்கவங்க இந்த கோர்ஸ் தான் எடுப்பாங்க நம்ம சொல்லவே முடியாது. ஸோ இது போல் எனக்கு ஒரே ஒரு காலம், 2 காலம் இல்லை 3 காலம் இந்த டேட்டாவோட ஓவரால் திங்ஸை நம்மளுக்கு ஃபுல்ஃபில் பண்ணிடும். இது போல் நம்ம செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மெயின் சார்ட் தான் ஹீட் மேப் சொல்லுவீங்க. ஹீட் மேப்னா ஒரு கார்லேஷன் பிட்வீன் த டேட்டாஸ். இப்போ எனக்கு வந்து ஒரு டார்கெட் வேல்யூ அண்ட் தென் டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்லிட்டு நம்மளோட காலம்ஸ் இருக்கும். அந்த காலம்ஸில் டிபெண்டன்ட்டுக்கும் இண்டிபெண்டன்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, ஸோ அந்த சம்மந்தத்தை நம்ம செக் பண்ணுறது அந்த ஹீட் மேப்ஸ், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இதில் வந்து கார்லேஷன் சொல்லிட்டு மெயின் திங்ஸ் பண்ணுவோம். அது வந்து டிஎஸ், அந்த டேட்டா சயின்ஸில் உங்களுக்கு மெயின் டாப்பிக்காக வரும். இதை வந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும். அதாவது ஹீட் மேப்னா ஸோ மோஸ்ட்லி கார்லேஷன் பிட்வீன் த டேட்டாஸ், அதாவது அந்த ஒரு காலமுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, அந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு நம்ம எப்படி இதை அனாலிசிஸ் பண்ணலாம், இது தேவையில்லையா, இந்த காலம் நமக்கு யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதா, அது போல் செக் பண்ணுறதுக்கு பண்ண போகிற ஒரு மெயின் சார்ட் தான் இந்த ஹீட் மேப், வேறு எதுவுமே இல்லை. ஸோ எப்போ போல் இந்த ஹீட் மேப் யூஸ் பண்ணோம்னா 2 திங்ஸ், ஒன்று கண்டினியூஸ் வேல்யூ, அதுக்கப்புறம் மல்டிவேரியேட்னா நிறைய காலம்ஸ் நம்ம இது சப்போர்ட் பண்ணோம், அதுதான் சொல்ல வேண்டியது. இல்லை மெயின் திங்ஸ் இதோட வேல்யூஸ் எப்படி வந்து நம்மளுக்கு மாறும்னா -1 to 1க்குள்ளே இருக்கும். ஸோ -1 to 0னா இட்ஸ் பேசிக்லி நெகட்டிவ் கார்லேட்டட், 0 to 1னா பாசிட்டிவ் கார்லேட்டட். இப்போ எனக்கு வந்து 80, அதாவது எனக்கு 0.8 to 1 கிட்டே எனக்கு வருதுன்னா அப்போ வந்து பாசிட்டிவாக கார்லேஷனாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த டேட்டாவில் வந்து எனக்கு இது தேவைப்படும். இந்த நெகட்டிவ் கார்லேஷன் -8 0.8 to -1 வேறு இருந்துச்சு, அது நெகட்டிவ் கார்லேட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போ எனக்கு வந்து ஏஜ் ஏற எனர்ஜி கம்மியாகிட்டே இருக்கும், இட்ஸ் நெகட்டிவ் கார்லேஷன். இதே எனக்கு ஏஜ் ஏற ஐடி ஏறிட்டே இருக்குன்னா இது பாசிட்டிவ் கார்லேஷன். ஸோ இது போல் 2 ப்ராசஸ் வரும். இப்போ எனக்கு 0னா இது யூஸ்லெஸ்ன்னு அர்த்தம். அதாவது எனக்கு வந்து இந்த நேம் இருக்கவங்கலாம் வந்து எனக்கு ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுப்பாங்க, நம்ம சொல்லவே முடியாது. நேமுக்கும் இந்த ரோல் நம்பர் ஆர் மார்க்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து எப்பவுமே எனக்கு 0 தான் வரும். இது போல் சொல்கிறது இந்த ஹீட் மேப், வேறு எதுவுமே இல்லை. ஸோ ஹீட் மேப் பொறுத்த கலராக இருக்கும். எனக்கு வந்து 0 to 1க்கு ஒரு பாசிட்டிவ் கார்லேஷன், 80 to 1க்கு ஒரு டார்க் கலராக இருக்கும். இதே மைனஸுக்கு லோ கலரில் இருக்கும், 0க்கு நியூட்ரல் கலராக இருக்கும். இது போல் யூஸ் பண்ணுறது ஹீட் மேப் சொல்லுவீங்க. இது எப்போப்பெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுவீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டேட்டாஸ் இஸ் இரலவெண்ட். அந்த காலம்ஸில் எதுவுமே சம்மந்தம் இல்லை, ஒன்று தான் வந்து ஈக்குவலாக இருக்குன்னா அப்போ நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ண தேவையில்லை. எனக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிடும் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிடலாம், இதெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை, அதை ரிமூவ் பண்ணலாம், இதெல்லாம் ரிமூவ் பண்ண தேவையில்லை
தேவையில்லை சப்ஜெக்ட் புரிஞ்சிடும். அப்போ நீங்கள் வேஸ்ட்டாக அந்த ஹீட் மேப் போட தேவையில்லை. உங்களுக்கு நிறைய காலம்ஸ் இருக்குது, அந்த நிறைய காலம்ஸில் எனக்கு செலக்டடாக சம் காலம்ஸ் மட்டும் எனக்கு தேவை. அப்போ யூஸ் பண்ணுறது அந்த ஹீட் மேப், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இதில் வந்து மல்டி கேட்டகரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இது சப்போர்ட் பண்ணணும், அது இஷ்யூஸ் இல்லை. ஸோ அதான் வந்து இங்கே மெயின் திங்ஸாக சொல்லுவீங்க. அதுக்கு தான் ஹீட் மேப் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து பபுள் சார்ட்னு ஒன்று பார்த்தோம். ஸோ பபுள் சார்ட் என்னென்னா நம்ம கேட்டகரிக்கல் டேட்டாவும் நியூமெரிக்கல் டேட்டா இல்லாமல் டெக்ஸ்ட் டேட்டாவாக இருக்காமல் நம்ம யூஸ் பண்ணுறது. அப்போ நம்ம வந்து அதில் வந்து ஒரு மைனஸ் திங்ஸை நம்ம பார்த்தோம். அதாவது பபுள் சைஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு யூஸ்லெஸ்ஸாக இருக்குது, நம்மளால் யூஸ் பண்ண முடியல, அந்த கஷ்டமாக இருந்துச்சு சொன்னோம். அதை ஓவர் கம் பண்ண வந்த ஒரு சார்ட் தான் இந்த ட்ரீ மேப். ஸோ ட்ரீ மேப் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஹைராரிக்கல் கீ திங்ஸாக இருக்கும். ஹைரார்கிக்கல் கீனா ஒன்றும் லெவல் பை லெவல். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்ப்ளாயி இதுன்னு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேனேஜர் இருப்பார், அதுக்கப்புறம் டிஎல் இருப்பாங்க, அப்புறம் ஸ்டாஃப் இருப்பாங்க. அதுவும் மேனேஜருக்கு மேலே வந்து ஏதோ ஒரு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட ஹெட்டு இல்லைனா நம்ம பாஸ், ஸோ இது போல் ஏதோ இருக்கலாம். ஸோ இது போல் உங்களுக்கு வந்து லெவல் பை லெவலாக இருக்கிறது தான் நீங்கள் வந்து ஹைரார்கிக்கல் கீ சொல்லுவீங்க. ஸோ இங்கே ஹைரார்கிக்கல் கீ நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பபுள் சார்ட்டில் என்ன இஷ்யூ வந்துச்சுன்னா, பாசிட்டிவ் வந்து எனக்கு 10 இருக்குது, நெகட்டிவ் வந்து 8 இருக்குது. ஸோ அப்போ எனக்கு வந்து மோராலஸ் ரெண்டுமே சைஸ் ஒரே மாதிரி இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் நம்மளால் பண்ண முடியல, டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல. அதுக்காக தான் நம்ம பபுள் சார்ட்டை வந்து நம்ம மிஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ண வந்தது அந்த ட்ரீ மேப். இங்கே என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக இருக்க ஒரு திங்ஸை மேலே வச்சுருவீங்க. செகண்ட் திங் அடுத்தது, அதாவது கவுண்ட்டை வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஹையர் கவுண்ட்டை ஃபஸ்ட்டு வந்துடும், செகண்ட் வந்து லோயர் கவுண்ட், அதுக்கு மேலே லோயர் கவுண்ட், சின்ன பாக்ஸாக உங்களுக்கு வந்து ஓவர் கம் பண்ணிகிட்டே இருக்கும். இதுதான் ட்ரீ மேப்ஸ். ஸோ விஷுவலாக நீங்கள் பார்க்கும்போது தெரியும், உங்களுக்கு பேக்கில் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ பாசிட்டிவாக இருக்கிறது பெரிய சார்ட்டாகவும், நெகட்டிவ் அது கவுண்ட்டுக்கு ஏற்றாப்புல ஃபஸ்ட்டு 10 பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அது ஃபஸ்ட்டு திங்ஸ் வரும், செகண்ட் 8னா செகண்ட் திங், தேர்டில் வந்து 5, 4, 3, 2, 1. இது போல் உங்களுக்கு விஷுவலில் ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்படி ஷோ பண்ணுறது தான் ட்ரீ மேப் சொல்லுவீங்க. இதில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னா, கேட்டகரிக்கல் டேட்டாஸ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும், நியூமெரிக்கல் டேட்டா சப்போர்ட் பண்ணாது மோராலஸ். செகண்ட் திங், இது ஹைரார்கிக்கல் கீ பேஸில் இருக்கும். ஹைரார்கிக்கல் கீனா லெவல் பை லெவல், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இதில் வந்து எப்போ வந்து ஒரு இஷ்யூ வரும்னா, மோஸ்ட்லி இந்த டெக்ஸ்ட் டேட்டா வந்து டூ மெனி கேட்டகரிக்கல் டேட்டாஸ் இருக்கும்போது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அதாவது நீங்கள் வந்து நிறைய கேட்டகரி டேட்டா இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் விஷுவல் பண்ண, அப்போ மட்டும் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். தென் டேட்டா இஸ் ஹைரார்கிக்கல் கீ இல்லாமல் நம்மளுக்கு வந்து லெவல் பை லெவல் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக நார்மலாக இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்போ மட்டும் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். மீதி டைம்லலாம் ஹைரார்கிக்கல் கீஸ், ட்ரீ மேப்ஸ் இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் அவர் விஷுவலைசேஷன். இப்போ நம்ம வந்து நியூவாக ஒரு இது பார்க்க போகிறோம், ஒரு சார்ட். அந்த சார்ட் பேர் வந்து பாக்ஸ் பிளாட் சொல்லுவேன். பாக்ஸ் பிளாட்லாம் ஒன்றும் இல்லை, அதாவது இது அவுட்லேயர் டிடெக்ஷன் சொல்லிட்டு யூஸ் பண்ணுறதுக்கான திங்ஸ். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து மெயினாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்செப்ட் ஒன்று வரும், அதாவது ஐக்யூஆர்னு ஒன்று சொல்லுவேன், இன்டர் குவார்ட்டர் ரேஞ்ச். இன்டர் குவார்ட்டர் ரேஞ்செலாம் ஒன்றும் இல்லை, Q1, Q2, Q3, Q4 இது போல் நீங்கள் வந்து இன்டர் குவார்ட்டர் ரேஞ்சை நீங்கள் வந்து அனாலிசிஸ் பண்ணுறதை அதை யூஸ் பண்ணுவீங்க. அப்போ யூஸ் பண்ணுற ஒரு பிளாட் தான் இந்த பாக்ஸ் பிளாட். இதில் வந்து என்னென்ன டேட்டாஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னா, கண்டினியூஸ் டேட்டாவும் யூனிவேரிட்டாக இருக்கணும். யூனிவேரிட்னா ஒரே ஒரு காலம் தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும், அதுக்கு மேலே நீங்கள் வந்து மல்டி காலம் இதில் சப்போர்ட் பண்ணாது. அப்படி யூஸ் பண்ணுற ஒரு மெயின் இதுதான் பாக்ஸ் பிளாட் சொல்லுவீங்க. இது எதுக்காகனா ஒரு அவுட்லேயர் டிடெக்ட் பண்ணுறதுக்காக, வேறு எதுவுமே இல்லை. இப்போ என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது, இப்போ நான் வந்து அந்த 1000 மெம்பர்ஸோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ 1000 மெம்பர் நான் டேட்டா ஷேர் பண்ணிருக்கேன். அந்த டேட்டா ஷேர் பண்ணும்போது எனக்கு வந்து ஏஜ் ஒரு கார்லேட் நான் செக் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் கிட்ட தான் நான் இதை ஷேர் பண்ண போகிறேன். ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது எப்படி இருக்கும், ஒரு மினிமம் வந்து 18க்கு மேலே இருப்பாங்க. ஸோ 25க்குள்ளே அவங்களோட கோர்ஸை முடிச்சிருவாங்க. ஸோ இது போல் நான் டேட்டா ஷேர் பண்ணும்போது என்னோட டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 18 to 25 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருப்பாங்க. அப்போ இதுக்கு மேலே நான் வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணுறேன், இந்த 18 to 20க்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்கன்னு அவங்கள வச்சு நான் வச்சுப்பேன். பட் இன்கேஸ் நான் ஏதோ ஒரு மாடல் போட போகிறேன், ஒரு மிஷின் லேர்னிங் பண்ண போகிறேன், இந்த மிஷின் லேர்னிங் வச்சு நான் ப்ரிடிக்ட் பண்ண போகிறேன், அதாவது இந்த பசங்க வந்து எதெல்லாம் கொடுக்குறாங்களோ அப்போ வந்து எனக்கு இந்த கோர்ஸ் தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க, அது போல் ஒரு மிஷின் லேர்னிங் நான் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போக போகிறேன். இப்படி நான் போகும்போது ஒரே ஒரு திங்ஸ் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து யூசர்கிட்டேருந்து வாங்கும்போது ஒருத்தர் வந்து 30ல் ஒருத்தர் ஃபில் பண்ணுறாரு, ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு வந்து இது வேறு அவுட்புட் வரும். இதே போல் ஒருத்தர் வந்து 10 வயசில் ஒருத்தர் ஃபில் பண்ணுறாங்கன்னா அப்போ அவருக்கு ஒரு அவுட்புட் வரும். இதே 50 வயசில் ஒருத்தர் ஃபில் பண்ணுறா அவருக்கு ஒரு அவுட்புட் வரும். இது போல் போகும்போது நம்மளோட மிஷினுக்கு வந்து ஒரு சம்திங் இர்ரிலவெண்ட் டேட்டாவாக மாறும். அப்போ இந்த இர்ரிலவெண்ட் டேட்டாவை நம்ம வந்து சால்வ் பண்ணோம்னா அந்த அவுட்லேயரை நம்ம வந்து டிடெக்ட் பண்ணணும். அந்த அவுட்லேயர் டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சார்ட்டை யூஸ் பண்ணோம்னா இதுதான் பாக்ஸ் பிளாட். பாக்ஸ் பிளாட்னா ஒன்றும் இல்லை, ஒரு அவுட்லேயர். அதாவது நம்மளுக்கு வந்து இந்த டேட்டாவில் நம்மளுக்கு ஒரு சம்மந்தமான டேட்டா இருக்குது, அதாவது 18 to 25க்குள்ளே இருக்க ஏஜ் தான் ஃபில் பண்ணிருக்காங்க. பட் அதை தவிர மிஞ்சி போனால் இந்த ரேஞ்சுக்கு வெளியே இருக்க யாரோ ஒருத்தங்க வராங்கன்னா அவங்க அவுட்லேயர், வேறு எதுவுமே இல்லை. அவுட்லேயர்னா இந்த டேட்டாவுக்கு சம்மந்தம் இல்லாத ஒருத்தர். ஸோ இது போல் சொல்கிறேன் நான் டிடெக்ட் பண்ணோன்னா, அப்போ இது போல் நம்ம பார்த்த சார்ட்ஸில் யாருமே இல்லை. இப்போ பார்க்க போகிற இந்த பாக்ஸ் பிளாட் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் வந்து டிடெக்ட் பண்ண ஒரு அல்காரிதம், ஒரு கான்செப்ட் யூஸ் ஆகும். அந்த கான்செப்ட் பேர் தான்
ஐக்யூஆர்னா இன்டர் குவார்ட்டர் ரேஞ்ச், வேறு எதுவும் இல்லை. இது ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்செப்ட். ஸோ இந்த நம்ம போக நம்ம வந்து பார்ப்போம். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்செப்டில் நீங்கள் வந்து எப்போ வேணால் அதை ரெஃபர் பண்ணிங்கன்னா அதில் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்செப்டில் ஐக்யூஆர் திங்ஸ் யூஸ் ஆகும். அதாவது இன்டர் குவார்ட்டர் ரேஞ்ச், வேறு எதுவும் இல்லை. Q1 Q2 Q3 Q4 இது ஒன்றுமே இல்லை. அதாவது மீடியனை வச்சு தான் யூஸ் ஆகும். ஆவரேஜ் திங்ஸ், அதாவது லோயர் பவுண்ட் அண்ட் தென் அப்பர் பவுண்ட், லோயர் பவுண்ட். இதுக்குள்ளே வந்து நான் டேட்டா இல்லைன்னா we want to fix some values. இதுக்காக தான் இந்த பாக்ஸ் பிளாட். ஸோ எப்போல்லாம் இந்த பாக்ஸ் பிளாட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணுவீங்கன்னா, ஸோ பேசிக்காக இது வந்து ஒரு நியூமெரிக்கல் திங்ஸ் தான் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டேன். ஸோ எனக்கு வந்து 18 25னா இந்த 18 to 25 அதுக்கு மேலே நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இதே நீங்கள் வந்து இந்த கேட்டகரிகள் தூக்கிட்டு போய் போட்டிங்கன்னா அப்போ வந்து யூஸ் ஆகாது. இது ஒரு நியூமெரிக்கல் திங்ஸ். ஆல்ரெடி ஐக்யூஆர்னா இட்ஸ் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபங்க்ஷன். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபங்க்ஷன்னா மோராலஸ் நியூமெரிக்கல் டேட்டா தான் சப்போர்ட் பண்ணும். நியூமெரிக்கல் இல்லாமல் வேறு ஏதோ சப்போர்ட் பண்ணிங்கன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அதாவது கேட்டகரிக்கல் டேட்டா இது கண்டிப்பாக யூஸ் ஆகாது. ஸோ இதில் வந்து when show the trends over the time. ஸோ டைமுக்கு ஓவர் இல்லாமல் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அது டைம் சீரிஸ் அனாலிசிஸாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து இது இஷ்யூ ஆகும். அப்போ மட்டும் இது யூஸ் ஆகாது. அதை தவிர மீதி எல்லாத்துக்கும் இந்த பாக்ஸ் பிளாட் சப்போர்ட் பண்ணும். இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஃபைண்டிங் அவுட்லேயர்ஸ் இன் த சார்ட்ஸ். ஃபைனல் சார்ட் வந்து ஸ்டாக்டு பார் சார்ட் சொல்லுவீங்க. ஸ்டாக்டு பார் சார்ட்னா ஒன்றும் இல்லை. நம்ம பார் சார்ட் பார்த்தோம். பார் சார்ட்டில் நம்மளுக்கு என்னெல்லாம் வரும், கேட்டகரிக்கல் டேட்டா அண்ட் குவான்டிடேட்டிவ் டேட்டா, இந்த ரெண்டு திங்ஸை சப்போர்ட் பண்ணுறது தான் பார் சார்ட். நீங்கள் பார் சார்ட்னா இப்போ எனக்கு வந்து பார் சார்ட்லேயே வந்து நம்மளுக்கு பேசிக்காக ஒரே ஒரு கேட்டகரி டேட்டா, ஒரே நியூமெரிக்கல் டேட்டா, இந்த ரெண்டு திங்ஸ் தான் சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னோம். இப்போ ஸ்டாக்டு பார் சார்ட்னா நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. ஸ்டாக்டு திங்ஸ்னால் ஒன்றும் இல்லை. உள்ள நம்மளுக்கு வந்து வரும். ஸ்டாக்டு திங்ஸ்னால் இன்சைட் அனதர் காலம். ஸோ ஒரு காலமில் ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து டிஎஸ்ன்னு எடுத்திங்கன்னா டிஎஸ்குள்ளே நம்மளுக்கு என்னெல்லாம் வரும், பேசிக்காக பைத்தான் இருக்கும், எம்எல் இருக்கும், டிஎல் இருக்கும். இதே வந்து டிஏன்னு எடுத்திங்கன்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ்னு எடுத்திங்கன்னா பைத்தான், பவர் பிஐ, எஸ்கியூஎல். இதே போல் பைத்தான் ஃபுல் ஸ்டாக் எடுத்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் பைத்தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேசிக்காக எஸ்கியூஎல் வரும். ஸோ இது போல் உள்ள ஒரு காலம்ஸை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறீங்க, ஏதோ ஒரு அனாலிசிஸ் பண்ண போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறது அந்த ஸ்டாக்கடு பார் சார்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க. இப்போ ஸ்டூடெண்ட்டில் வந்து தமிழில் வந்து ஸோ மோராலஸ் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் 10th ஸ்டாண்டர்ட் எடுத்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு வந்து 5 லாங்குவேஜ் வரும். இதே 12th ஸ்டாண்டர்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மெயின் கோரை பொறுத்தவரை 6 to 7 லாங்குவேஜ் வரும். ஸோ அப்போ 10th 12th உள்ள காலம்ஸ் ஏதோ அனாலிசிஸ் பண்ண போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் ஸ்டாக்கடு பார் சார்ட் யூஸ் பண்ணுவீங்க. அதாவது ஸ்டாக்கடு திங்ஸாக இன்சைட் அனதர் திங்ஸ் அப்படி போகிறது தான் ஸ்டாக்கடு பார் சார்ட் சொல்லுவீங்க, வேறு எதுவுமே இல்லை. ஸோ எப்போல்லாம் இந்த ஸ்டாக்கடு பார் சார்ட்டை அவாய்ட் பண்ணிங்கன்னா too many categorical data or too many chart when there are too many stacked bar chart. அந்த பார் சார்ட்குள்ளே திருப்பி உள்ள நிறைய திங்ஸ் இருந்துச்சுன்னா உங்களால் அனாலிசிஸ் பண்ண முடியும். எதுக்கு நம்ம போட்டோன்னே சொல்லிட்டு ஒரு விஷுவலாக நம்மளுக்கு ஒரு அவுட்புட் வராது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ மட்டும் இது யூஸ் பண்ணவே கூடாது. அது தவிர நார்மலாக இது யூஸ் ஆகிருக்கும். ஸோ இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே வந்து எந்தெந்த டேட்டாலாம் எப்பப்போலாம் சப்போர்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் எப்பப்போலாம் அவாய்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு சார்ட்டையும் நம்ம வந்து டீப்பராக அனாலிசிஸ் பண்ணணும். இல்லை நீங்கள் எந்த டவுட் எந்த கொரிஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக எங்கள் டீம் வந்து உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். ஸோ இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் இந்த SLA இன்ஸ்டியூட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃபியூச்சருக்கு. தேங்க்ஸ்.